வயர்மேன் என்கிறதாலும் உடனடியாக மேலுக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம். சின்ன பிள்ளைகளை சும்மா இருந்தப்பா ஊரு பெரிய மனுஷன் கொடுத்தப்பா சின்ன பிள்ளைகளை சும்மா இருக்கப்பா கொஞ்சம் கேட்டப்பா சின்ன பிள்ளைகளை சும்மா இருந்தப்பா ஊரு பெரிய மனுஷன் கொடுத்தப்பா அம்மாவே புண்ணியவனே சும்மா இருக்கப்பா அம்மாவே புண்ணியவனே சும்மா இருக்காமா புண்ணியவனே சும்மா இருந்தப்பா நடந்த முடிவதை கட்டிக்கு பின்னால தலையரங்கத்துக்கு பின்னால தலை விட்டு ஆட்டாத தரங்குற வார்த்தைகளை பேசாத கட்டிக்கு பின்னால தலையை விட்டு ஆட்டாத தரங்குறை வார்த்தைகளை பேசாதே கட்டுப்பட நாடகத்தை பார்க்கணும் கட்டுப்பட நாடகத்தை பார்க்கணும் கட்டுப்பட நாடகத்தை பார்க்கணும் கடைசி வர அமிர்தாசி பேரன்பு கொண்ட பெரியவர்களை பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை ஆற்றல் படைத்த ஆலை தொழிலாளர்களை ஊக்கம் படைத்த எண்ணமே உத்தவர்களை மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளர்களை எங்களை எல்லாம் முன்னாள் சுமந்து பெற்ற எண்ணமே தாய் குலங்களை நாடகத்துக்கு வந்தவர்களை நாடகத்துக்கு வராதவர்களை சரி நாடகத்துக்கு வந்து சில முக்கியமான வேலைகளை கவனித்து என்னடா முக்கியமான வேலை சில பேர் நாடகத்தை கண்ணோட்டத்துல பார்க்க வந்திருப்பாங்க சில பேர் என்னடா நைட்ல கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க வருவாங்க சில பேர் அடி வாங்க தம்பி கத்துறதெல்லாம் ஒரு சில பேரியா நம்ம எல்லாம் பாடக்கூடிய ஆளியா சில பேர் கலவரம் பண்ணிட்டு அடி வாங்கணும்னு வருவாங்க இப்படி எல்லாம் பல ரகம் உண்டு இருந்தாலும் என் நகரத்தில் பொன்னகரமா விளங்கக்கூடிய நன்னகரமாகி மதுரை மாவட்டம் அருமனூர் ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ரொம்ப சீரோடு சிறப்போடு எண்ணகரத்தில் பொன்னகரமா விளங்கக்கூடிய நன்னகரமாகிய மதுரை மாவட்டம் அருமனூர் ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில் பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைய தினம் திருவிழாவை பெருவிழாவாக மாற்றும் எண்ணத்தில் அருமையான முறையில ஏகப்பட்ட பண செலவு ஏகப்பட்ட பொருள் செலவுல இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. தமிழகத்திலே தலை சிறந்து விளங்கக்கூடிய நல்ல நடிகர்களை கூட்டி வந்து அருமையான முறையிலே அருமனூர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் நகரம் மாபெரும் கிராமம் என்று சொல்லக்கூடிய நமது கிராமத்தில் இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே இந்த நாடகத்தை ஒவ்வொரு நாடகமாக வைத்திருக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமனூரை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் சார்பாக ரொம்ப சீரோடு சிறப்போடும் இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒத்தக்கடை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு ஏ ராமசாமி எம்பி வைஸ் மற்றும் அவர்கள் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் ரொம்ப சீரோடு சிறப்போடும் அருமையான முறையிலே இன்றைய தினம் இந்த ஸ்ரீ வன்னிதர்மன் நாடகத்தை வச்சிருக்காங்க. இந்த நாடகத்தை நீங்க எல்லாம் வெளியிட வரைக்கும் அமைதியோடு இருந்த நாடகத்தை கவனிக்கணும். இந்த நாடகத்தில் ஆண்கள் இருந்தாலும் சரி
பெண்களா இருந்தாலும் சரி, நாடகத்துல யாராவது பாதியில எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா உண்மையாலுமே சொல்றேன், நம்ம மந்தையம்மனுக்கு பொதுவா சொல்றேன், காளியம்மன் யாராவது எந்திரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு நீர் கடுப்பத்தியா வரும். அதனால சொல்றேன், யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. தம்பி நான் முதல்ல சொல்லிட்டேன், நீ வயசாக சொன்னேன், நான் நீர் கடுப்பு சொல்லி எல்லாரையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். யாரு ஏஞ்சி போறீங்களோ எழுதிடுவேன். அண்ணே வேற ஒண்ணும் இல்ல, இந்த நேரத்துல என்ன வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, சரி இந்த நேரத்துல நீர் கடுப்பத்தியா வரும். ஆமா, அதனால சொல்றேன், யார் எந்திரிச்சு போயிடக்கூடாது. வெளியில வரைக்கும் சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். ஆடு மாடுக்கெல்லாம் சிரிப்பு கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிப்பை கொடுத்திருக்கேன். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போது. செட்டிக்காரிக்கு என்னைக்கு நோய் வராதியா, நின்று 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பேன். அது மட்டும் இல்ல, இது மாதிரி வாய் விட்டு சிரிக்கணும். அதை விட்டு எதிரியை பாக்குற மாதிரி வேணுமோ, உங்க வீட்டுல 50 வயசு செயினா தூக்கிட்டு போன மாதிரி முறத்துக்கிட்டு இப்படி உட்காந்துருக்க கூடாது. அதனால வெளியில வரைக்கும் சந்தோஷமா இருந்து நாடகத்தை கூட எடுத்துக்கூடி அதான் கூட்டத்துல எந்த விதமான பேச்சு இருக்க கூடாது. கூட்டத்துல கோமாளி வந்துட்டா கோமாளி என்ன சொல்றாங்க கண்ணோடத்துல இருக்கானே, அதை விட்டுக்கிட்டு ஏன் டீ முடிஞ்சு போட்டு இதுல முடிச்சா நாமல குறவழைங்க அப்படின்ற பேச்சுவார்த்தா இல்லாம நாடகம் முடி வரைக்கும் வெடி வரைக்கும் அமைதியா இருந்த நாடகத்தை கவனிக்கணும். இப்பதான் நாடகம் ஆரம்பிச்சிருக்கோம். என்னை பத்தி ஆத்தா புண்ணியவதி படுத்து தூங்குறத பாரு. ஆத்தா எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாரு. ஆத்தா இப்பதான் நாடகம் ஆரம்பிச்சுக்க, நீ வாட்டி குண்டியை நிமித்து வச்சு படுத்து தூங்குற. ஏத்தா இப்படியே படுத்து கழிச்சுக்க, கூடிய சீக்கிரம் நாடகம் குண்டிய தூக்க ஆரம்பிச்சிடும். அதனால சொல்றேன், எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாரு. அந்த ஆத்தா எதுக்கு வந்து படுத்து கிடக்குது? வேற ஒண்ணுல போன வருஷம் மந்தையம்மன் கோயிலுக்கு வேண்டுதலாம், நாடகம் நடக்கிற கொட்டைக்குனால பப்புன்னு வந்தோன்னா நான் குண்டியை நிமித்து வச்சு படுத்து தூங்குறேன். ஏன் ஆத்தா எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாரு. தம்பி ஏந்திரிக்க 1 மணி நேரம் அந்த எதிர்த்து வருங்க. எதுக்காக ஆத்தா வந்து படுத்து கிடக்கு? எப்படியோப்பா உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு அண்ணன், எதுக்காக ஆத்தா வந்து படுத்து? ஏன் அதெல்லாம் நாடகம் பாக்குற கண்ணோட்டத்துல வந்து படுத்து கிடக்குது. அப்புறம் என்ன பத்த ஆத்தா புண்ணியவதிய கம்மாவட்டு வேலைக்கு பெறப்படுப்பாரு 100 நாள் வேலைக்கு. ஆமா, அங்க போய் இருக்கிற மம்பட்டி கொட்டு வெற்றம்பு சுத்தியில எடுத்துக்கிட்டு போய் அங்க இருக்க மண்ணை பூரா வெட்டி குமிக்கிறதா கொண்டு போகுது. அதுதான் கிடையாது. அப்புறம் மேலாப்புல இருக்க புல்லுக்கு பூரா சேவிங் பண்ண வேண்டியது. வரத்து வரத்து கொண்டு தகரத்தை பத்திக்கு தலால கவுத்து போட்டு 2 காலம் இருக்கு பாப்பாரா போகுது. அது மாதிரி நினைச்சு இங்க படுத்து நாடகத்தை கெடுக்க கூடாது. அதனால அமைதியா இருந்த நாடகத்தை கவனிக்கு எடுத்துக்கூடி நாடகத்தை நன்றி. நாடகம் பார்க்க கூட இருக்கிற அண்ணாத்தி, நாடகம் பார்க்க கூட இருக்கிற அண்ணாத்தி, நாடகம் பார்க்க கூட இருக்கிற அண்ணாத்தி, தங்கத்தி நம் நாட்டில் இருக்கிற மரத்து முடிந்த கண்காட்சி, நாடகம் இல்லாத தந்திர உருவாக்கி
அதாவது இசையால் மயங்காதது எதுவும் இல்லை. அது பொண்ணு பாருங்க, இயற்கையா அப்படியே மேடைக்கு வந்து தன்னறியாம ஆடு. அண்ணே அது பொண்ணு கிடையாதுண்ணே, இந்த மந்தேமனே இங்க வந்து ஆடி அதனால சொல்றேன். இன்னைக்கு அருமையான ரசிகர்கள், அருமையான கைதட்டு இதே எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா நடிகர்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி என்று சொல்லக்கூடியது ரசிகர்கள் தான். நீங்க எந்த அளவுக்கு உற்சாகம் முற்றீங்களோ காலைல விடிகிற வரைக்கும் நாடகம் அந்த முறையில் இருக்கும் என்பதை எடுத்துக்கிறேன். அண்ணே வீட்டுக்கு போனா எனக்கு என் முண்டாட்டிக்கு தகரான். யார் நம்ம பொண்டாட்டியா? நம்ம ஓடாட்டம் உனக்கு எனக்கு 6 மாசம் குத்தகை கவிட்டுருக்காங்க. என்ன கொலவாக மாத்தாங்க. என் முண்டாட்டி சொன்னாங்க, நீங்களே வேண்டாம் உசுரோட இருக்க எதையாவது வாங்கிட்டு செத்து போடாங்க அப்படின்னு கேட்கலாம் நினைச்சேன். நான் மானு சொன்னாங்க இல்லையா? சரி, இனிமே நம்ம உசுரோட இருக்கிற எதையாவது வாங்கிட்டு செத்து போய் சொல்லிவிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் 2 இட்லியும் தோசையும் வாங்கிட்டு, இட்லியும் தோசைங்கன்னா சாவா வரும், புறப்புறன்னு பிரீதியா வரும். சரி இதுலதே சாவுள்ள ஒரு முறை கயிறையாவது எடுத்து தூக்கி செத்து போயிருவோம் அப்படி சொல்லிட்டு கயிறை எடுத்துக்கிட்டு போனேன். பார்ட்னருக்கு அவன் இன்னொருத்தவருடைய கயிறை எடுத்துக்கிட்டு வந்தியா? சரி, எங்க போனாலும் பார்ட்னருக்கு ஆள் சேர்ந்துடுறாங்க. ஆமா, ஒயின் ஷாப்ல போனா கட்டிங்கான்னு கேட்கிறேன். கடைசியா பார் 2 பேர் தூக்கி செத்து போய் 2 பேர் போய் தொங்குறோம். சரி, கடைசியா அவன் செத்து போயிட்டே நான் உசுரோட வந்துட்டேன். இப்படிப்பா அவன் மரத்துலயும் கயிறை போட்டுக்கிட்டு கழுத்துலயும் கயிறை போட்டு தொங்குனேன். சரி, நான் எதையாவது பிடிச்சு தொங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு இதை பிடிச்சுக்கிட்டு தொங்க எதடா காலை பிடிச்சனா இல்ல பூளை பிடிச்சனான்னு தெரியல. கடைசியா அவனை கொண்டு வந்து நான் கேட்டாங்க. இனிமே நம்ம உசுரோட இருக்கிற மைசெட் கேஸ் இருக்கு, கொலை கேஸ் இருக்கு. மைக் செட் காட்ட போய் ஐடியா கேட்போம் அப்படின்னு மைக் செட் காட்ட போய் கேட்டேன். நம்ம மைக் செட்ல எம்ஆர்கே மைக் செட் இல்ல, வேற மைக் செட். இவர் ஏகப்பட்ட சாமான போட்டு அருமையா போட்டுருக்காரு. நேற்று வந்தார் வருங்க மைக் செட்டுக்காரு. அவர் சொன்னாரு போஸ்ட் மரத்து மேல ஏறி மேல ஒரு 2 லைன் பிடிச்சு தொங்கூட சாவு இருந்தார். சரி, நானும் கஷ்டப்பட்டு மேல ஏறி மேல ஒரு 2 லைன் பிடிச்சு ஒரு நாள் ஃபுல்லா தொங்கணும். சாவே வந்தேன். ஏப்பா அன்னைக்கு சடவுமா கரண்டே வந்தேன். நானும் மாத்தி மாத்தி கண்டிப்பா ஒரு கை வலிக்கிட்டு இறக்கி வந்துட்டு தம்பி எல்லாம் ஒரு நேரம் நல்ல நேரம். இனிமே நம்ம உசுரோட இருக்கக்கூடாது. சரி, அப்படி இந்த அடுத்த வீடு ஒரே அங்க போனா ஏகப்பட்ட தகராறு. ஒருத்தர் பொண்ணு வாக்க பேச்சா பொண்ணை கொடுத்துக்கிட்டு, என்ன பொண்ணுக்கு என்ன பேயா பிசாசா கொடுத்துக்கிட்டு, சரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுத்துக்கிட்டு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்துக்கிட்டு எவ்வளவு நகை போடுறீங்க? 20 பவுன் போடுறாங்க. நீங்க 19 பவுன் போட்டோட பரவாயில்ல, எனக்கு பொண்ணு ரொம்ப கொடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை சொல்றாங்க. மாப்பிள்ளையோட அக்காட சொல்லுது, என் தம்பிக்கு நீங்க ஒரு அப்பாச்சியை வாங்கி கொடுத்தாச்சே கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மூதைக்கு அப்பாச்சி பைக்குன்னு சொல்ல தெரியல. கடைசியா 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக் கேட்குது. ஒரு மாப்பிள்ளை அரசாங்க வேலை பார்க்க அவருக்கு அப்படி சொல்லி 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்தாரு. மூதைக்கு வண்டி ஓட்ட தெரியல. அப்புறம் கடைசியா ஓட்டி பழகிறியான். கட்டின கொண்டாடி கூட்டி பக்கத்து வீட்டுல ஓட்டி விட்டு இது என்ன பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய கூப்பிட்டு வண்டிக்கு பின்னால உட்கார வச்சுக்கிட்டு ஒத்தக்கடை பைபாஸ் ரோட்ல வண்டியை ஓடுறேன். வண்டி 20ல போய்கிட்டு இருக்கு. பின்னால உட்கார சொல்லுது, மாமா மெதுவா போங்க மாமா அப்படின்னு. மெதுவா போங்க மாமான்னு கையை தூக்கி தோள்பட்டை வைக்க அரண்மனை தூக்கி எடுத்தோன்னா நம்மளுக்கு பார்த்தா முள்ளு ஏற ஆரம்பிச்சிடும். ஸ்பீடா வீட்டுல அப்படி சொல்லு. அவன் கேட்டுருப்பான் 20ல போனவன் 40ல போய் கேட்டுருப்பான். மாமா மெதுவா போமா போறேன் இடுப்புல கைய போடும். சரி 40ல போன வண்டி 80ல போய்கிட்டு. சரி மாமா மெதுவா போங்க மாமா அப்படி 2 கையும் இவ்வளவு பாட்டில கொண்டு போய் டாக்ஸ் பண்ணணும். சரி 80ல போன வண்டியை 100ல விட்டு 2 மூதை பைபாஸ் ரோட்ல பாப்பாரா. காரணம் இதுல பின்னால உட்காந்த மூதை கீழே விழுந்தது கூட தெரியாம மயக்கத்துல ஏறணும். என்ன ஏன் மாமா நான் தொட்டோன்னா 40ல போனீங்க, சரி அடுத்து 80ல போனோம், அடுத்து 100ல போனோம், இப்ப எதுல மாமா போறோம்? அடி லூசு மூதையை நம்ம 108ல ஜிஹெச்சுக்கு போய்கிட்டு இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாம் சிந்திக்கணும் சிரிக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும். தக்க தருணத்துல உயிரை காப்பாற்றக்கூடிய எதுன்னு கேட்டா நம்ம குலசாமி இதை காப்பாற்றும். கலையும் கலாச்சாரத்தை கட்டி காக்கக்கூடிய பகுதியாக விளங்கக்கூடிய பகுதி, கலையை வளர்க்கக்கூடிய பகுதி என்று சொல்லக்கூடிய மதுரை மாவட்டத்தில் அரும்பனூர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் கிராமத்தார்கள். இந்த அரும்பனூர் கிராமத்தை கட்டிக்காக்கக்கூடிய தெய்வம் அந்த மந்தையம்மன். ரொம்ப சீரோடு சிறப்போடு அருமையான முறையில் தெய்வம் அங்க வந்து விளையாடுது. ஏன்னா இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கேன். அப்ப பாருங்க, சரி தக்க நேரத்தில் நம்ம குலசாமியை காப்பாத்தினா நம்ம உயிரை காப்பாற்றணும். இதை சாமியை வழங்க வெளிநாட்டுக்கு போயிட்டேன். வெளிநாட்டுக்கு போனவன் என்னென்ன வெளியே இருக்கணும் என்ன ஒண்ணுக்கு இருக்கும் தெரியாம பெரிய பூங்கா கட்டி வச்சிருக்காங்க. இந்த பூங்காவை வயக்காரக்க நினைச்சு அவசரப்பட்டு வெளியே வந்து விட்டு குண்டியல் தண்ணி எடுக்க வெளிநாட்டுக்கார குண்டியை கழுவ மாட்டாங்க. ஏன் தெரியுமா? குண்டியல்னா சலதோஷம் பிடிச்சுக்கிறோமா, ஈ முக்கியம்ல வாட தெரிஞ்சா அதனால சென்ட் அடிச்சுக்குருவாங்க. இந்த விவரம் தெரியாம நம்மால் என்ன தண்ணி தெரிய இழந்திருக்க தண்ணி தான் போச்சு. சரி இன்னைக்கு வந்தோம் எனக்கு வயிற்று காமிச்சு சேர்ந்து 1.5 கிலோமீட்டர் போனி பார்த்துக்கு அந்த குளத்துக்கு அங்க போனா முளைப்பாரியை கொட்டி வச்சுக்கா ஒரே வாடை. என்ன பண்றது? சரி வெட்டி பிடிச்ச பாருங்க போயிட்டு வந்தேன்.
அப்ப பாருங்க துளசி செடியை புடிஞ்சு குண்டிய துளத்துல துளசி செடியில தண்ணி பச்சை ஒட்டிருக்கேன்னு சொல்லி துளசி செடியை புடிஞ்சு நம்மால் குண்டிய தொடங்கி போயிருக்கேன். இப்படித்தான் நேற்று நாடகத்தை நடத்த தாளக்காரருக்கு வைத்த கலக்காரம்ச்சு கம்மாய்க்கிற உணவு கம்மாயில தண்ணி இல்லையா, தண்ணி என்ன ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்றது, கல் எடுத்து குண்டிய தொடச்சுக்குவாங்க. பழக்க தோசம் போய் பார்த்திருக்கேன், கல் நல்ல கிரேனைட்டு கல் மாதிரி கிடந்துட்டு நல்ல பாலிஷ் எடுத்து குண்டிய தொடச்சு வந்துட்டு கல் எடுத்து குண்டிய தொடச்ச எவனா இருக்கிற கோட்டர் பாட்டில குடிச்சு உடத்து போட்டு இருக்காங்க. மூளைக்கு கல்லது கண்ணாடி எதுவும் தெரியாம குண்டியில விடுத்து தொடச்சு குண்டியில துறத்துறன்னு ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சு. இது மாதிரி நம்ம துளசி செடியை குடிங்க குண்டிய தொடச்சு அவங்க நாட்டுடைய குலசாமியே துளசி செடி தானா அதை குடிங்க நம்ம குண்டிய தொடச்சு கேமரா மூலியமா பார்த்து கோட்டு ஓட்டு போட்டாங்க. உடனே நீதிபதி சொல்றார், நீ வெளிநாட்டு வந்து எங்க நாட்டுக்கு வந்து எங்க நாட்டு குலசாமியை குண்டியில தொடச்சு அவமானப்படுத்தினால உனக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கிறோம். இரண்டாவது ஒரு குண்டியல் உனக்கு தூக்கு தண்டனையா கடைசியாக என்ன நினைக்கிறாங்க. அப்பதான் சொல்றேன், அருமனூர்ல இருக்கக்கூடிய எங்க மந்திரமனை வேண்டிய சாமி வந்து உயிரை காப்பாற்ற சொல்லிட்டு நம்ம சாமியை வேண்டாம். உடனே நம்ம சாமி என்ன செய்யுது, நமக்குள்ள உயிரை நம்ம தான் போய் காப்பாற்ற சொல்லிட்டு அவன் கண்ணுக்கு முன்னால போய் கருள் செந்தட்டியை கொண்டு போய் காட்டி காட்டி மறைக்குது. ஆஹா, நம்ம தெய்வமே நம்ம கண்ணுக்கு முன்னால செந்தட்டியை கொண்டாந்து காட்டணும். அதைத்தான புடிங்க வச்சு வேண்டணும்னு சொல்றேன். நிறைய செந்தட்டியை புடிங்க வச்சு வேண்டிக்கிட்டு இருக்கேன். உடனே அவங்க நாட்டுக்காரங்க பார்த்துட்டு, வெளிநாட்டுல வந்து எங்க நாட்டு குலசாமி நீ குண்டியில தொடுத்து அவமானப்படுத்தின இருடா ஓ நாட்டு குலசாமியை நாங்க கருத்து சொல்லிவிட்டு அம்புட்டு பயிர் வெளியே வந்து ஆம்பளை பொம்பளை அம்புட்டு செந்தட்டியை புடிஞ்சு குண்டியில தொடச்சா ஒவ்வொருத்தரும் புரு 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 புருன்னு அடிப்படுத்து ஒருத்தர் முண்டிய ஒருத்தர் சொரிஞ்சுக்கிட்டு நேரம் நீதிபதிட்ட போய் காய்ச்சி, ஐயா நீதிபதி ஐயா உடனே தூக்கு தண்ணியை ரத்து பண்ணுங்க. ஏயா என்ன நம்ம சாமியை காட்டி அவங்க சாமி பவர்ஃபுல் சாமி ஆகும் கேட்டு வேலையில குண்டியா முன்னாடி போட்டுக்க உடனே தூக்கு தண்ணியை ரத்து பண்ணுங்க. ஏன் சொல்றா தக்க உயிரை காப்பாற்ற நம்ம குலசாமியை காப்பாற்றும். அது ரொம்ப சீரோடு சிறப்போடு அருமையான முறையில் வழி நடத்தக்கூடிய மாபெரும் கிராமம் மாபெரும் நகரமாகிய நமது கிராமத்தார்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னைக்குமே வாழ்க்கையில நிதானம் தேவை. நிதானம் இல்ல அவமானமா போயிடும். வேற ஒண்ணும் ஒருத்தர் குதிரை வாங்கி வளர்த்தான், அந்த குதிரையை அப்பாடானா நடக்கணும், அப்பாடா அப்பாடானா குதிரை தூக்கிட்டு பறக்கணும். இவன் என்ன புதுசா ஒருத்தர் ஆத்தாடி சொன்னா குதிரை நிக்கி இப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க. இவன் ரேஸுக்கு ஓட்டி பழக்கம் சொல்லிவிட்டு அப்பாடா அப்பாடா அப்பாடான்னு இருக்கான். குதிரை பிச்சுக்கிட்டு ஓடி போய் மலை உச்சிக்கு போயிடுச்சு. உச்சியில போய் பார்த்துட்டா பள்ளத்தாக்கு பக்கத்துல பார்த்துட்டு பெரிய பள்ளத்தாக்கு வந்து ஆத்தாடி அப்படின்னு இருக்கான். ஓடி போன குதிரை அப்படியே விழாம நிக்குது. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்டா அப்பாடான்னு இருக்கேன். தூக்கி போட்டு உள்ள போட்டுருச்சு. நிதானம் இருந்திருந்தா சரியா இருக்கு, அங்க நிதானம் இல்லாத. அதே சொல்ல போனா நாடக உலகத்திலிருந்துதான் சினிமா உலகம் வந்தது. சினிமா உலகத்திலிருந்து நாடக உலகம் வர கிடையாது. ஏன்னா நாடக கலையை தொண்டு தொட்டு வளர்க்கக்கூடிய மாபெரும் கிராமம் நம்ம கிராமம். அதையில உங்க அத்தனை பேருக்கு நன்றி தெரிஞ்சுக்கானே. எனக்கு இந்த வள்ளிதமிழ் நாடகம் சரி, ஹரிச்சந்திரா சத்யாவதி பவள கொடிய நாடகம் தெரியும். சரி, நேற்றுக்கு முதல் நாள் ஒரு நாடகத்துக்கு வந்தேன். என்ன நாடகம்? அந்த நாடகம் முத்தாலம்மன் நாடகம். சரி, இந்த முத்தாலம்மன் நாடகம்னா எனக்கு என்ன தெரியாது. தப்பு டான்ஸ் முடிஞ்சோட கரகத்தை தூக்கி அந்த வைப்பாங்களாம். ஆமா, கரகத்தை தூக்கி வச்சு இந்த ஊர்ல தெய்வ சக்தி இருக்கா இல்லையான்றத நிவர்த்தி பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு சாமி அழைப்பாங்களாம். சரி, சாமி அழைச்சோட உள்ள இருந்து சாமி ஆடி வந்து இந்த கரகத்தை தூக்குனாத்தே ஊருக்கு மதிப்பு. இந்த ஊர்ல தெய்வ சக்தி இருக்குன்னு உண்மை. அப்படி இறங்கி வரையில இந்த ஊரை பக்கத்து ஊர்ல அவமானமா பேசி கொடுவாங்க. இந்த விவரம் நம்மளுக்கு தெரியாது. கடைசியா போனோன்னு ஊர் முக்கியஸ்தர் வந்து சொன்னாரு, தம்பி எங்க ஊர் மானமே உன் கையிலவே இருக்கு, எப்படியாவது சாமியை இறக்கி கொடு தம்பி அப்படின்னா. எனக்கு இந்த நாடகம் வேற தெரியாது. ஏன்னா அப்படி சாமி இறங்கி வரலைன்னா என்னென்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த சாமி மட்டும் இறங்கி வரல, நாடகக்காரர்கள் கூட கட்டி வச்சு உரிச்சு போடுவோம்ன்றாங்க. ஏன் கொலையா ஆடுது. ஐயோ இந்த நாடகம் வேற நம்மளுக்கு தெரியாது, கட்டி வச்சு வேற உரிச்சு என்ன பண்றது தெரிஞ்சுட்டு அந்த ஆத்தாவை வேண்டிக்கிட்டு இறக்கி விடுவோம் பாப்போம். இந்த ஊர்ல தெய்வ சக்தி இருக்கிறாங்க, இறங்கி வாடி ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு யார் முட்டுக்கை எடுத்துருந்தா முட்டுக்கை எடுத்துருங்க, காலை நீட்டிருந்தா காலை நீட்டிருங்க, முக்காடு ஓட்டுருந்தா முக்காடு எடுத்துருங்க, எல்லா தோட கை நட்டுக்க பாப்போம். என்னதைய போறேங்கம்மா Thank you.
ஒரு வயலுக்கு சாமி வரல. சரி, இங்க எப்படி வரலையோ அது மாதிரி ஏன் வரலன்னு யோசனை பண்ணி பாக்குறேன். ஊருக்காரங்க பூரா தண்ணியை போட்டு உட்காந்துருக்காங்க. திருன்னு உட்காந்து அப்புறம் மசூரியா சாமி வரும். ஊரே தண்ணி போட்டு அப்புறம் வரும். சரி, என்னடா ஒரு வயலுக்கு சாமி வரலையே. சரி, நாடகக்காரங்களை கட்டி வச்சு உரிக்கிறது உறுதியாகி போச்சு அப்படின்னு இந்த பக்கத்து திரும்புறேன். மிருதகாரத்தை அடிச்சு அடிச்சு மஞ்சட்டு மாட்டுக்கு நுர தள்ள மாதிரி தள்ளிக்கிட்டு 4 மணிக்கு. சரி, வெட்டிக்காரருக்கு 108 கூட்டிட்டு வந்து குளுக்கோஸ் ஏத்துறாங்க. அன்னைக்கெல்லாம் நாங்க வரலப்பா. ஆல்ரவுண்ட் நீங்க ஆல்ரவுண்டுக்காருக்கு டச்சரை பிடிச்சி தூக்கிக்கிட்டு இருக்காங்க. தாளக்காருக்கு கையை காலெல்லாம் பிடிச்சி நிற்குது. பப்புனுக்கு வாய் கோணிக்கிட்டு நிற்குது. ஐயோ, என்ன பண்ண போறோம் தெரியலையே. காலையில கட்டி வச்சு உரிக்கிறது உறுதியாகி போச்சு. ஒண்ணு இது அவங்களுக்கு கடை செடியா இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு கடை செடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு அழைச்சம்பாரு. எப்படி கூப்பிட்டா ஓடி வருவாரா? கூப்பிட்டா ஓடி வருவாரா? காளியம்மன் கூப்பிட்டா ஓடி வருவாரா? கூப்பிட்டா ஓடி வருவாரா? கூப்பிட்டா ஓடி வருவாரா? அப்படி கூட்டத்தில் நடந்து ஆடி வரும். இப்படி டேடாங்க என்ன டேங்கிறேன் எங்க உடனே போய் சொல்லுவேன்னா, நீ எப்பேற்பட்ட மகான்? ஆமா, மதுரையில பெரிய நம்பர் 1 என்ன பெட்டியில அண்ணே கூட்டத்துல வளர்ந்து போய் ஆடி வருங்க. சரி, ஒருத்தருக்கு 8 மணிக்கு சாமி வந்துருச்சு. 8 மணிக்கு சாமி வந்து அம்பட்டு கரகத்தை தூக்கி நிக்கிறான். ஏதாவது கேட்கறதா கேட்கறா அப்படின்னா. சரி, கிராமமே வந்து காலில் விழுகுது. நான் நினைச்சேன், நல்ல வேலைக்கு அவன் உயிரை காப்பாத்தி விட்டியான், சாமி வந்து இல்லாட்டா உடிச்சுட்டு வாக்கல அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓடி அந்த கரகத்தை தூக்கிட்டு கிராமமே வந்து காலில் வந்து ஊர் முக்கியஸ்தர் கேட்டாரு. சரி, ஏப்பா இப்படி இந்த பிள்ளை மேல வந்து இறங்கிருக்கியே, இந்த பிள்ளைய நான் முன்ன போன இந்த ஊர்லயே பார்த்தது இல்லையே, நீ யாருப்பா என்னப்பா விவரம் கேட்கும்போது சொல்றியா? நான் வேற யாரும் இல்லைங்க, நாடகக்காரங்களை கூட்டிட்டு வந்த வேன் டிரைவர் தான் நான். ஆஹா, நீ ஏன்டா தூக்கி நிக்கிறீங்க கேட்டா, இந்த நாடகக்காரங்களும் தூக்க மாட்டாங்க அவருக்கு, நாடகம் பார்க்க வந்த ஆளுங்களும் தூக்க மாட்டாங்க அவருக்கு. நானும் காலையில 9 மணி கல்யாண சவாரி வேற பேசியிருக்கேன். வண்டி ஓடுனா வண்டியை நெருப்பு வச்சு கொளுத்து விடுவாங்க, அதே நான் தூக்கி நிக்கிறோம்னா. அது மாதிரி நம்ம நாடகம் போயிடக்கூடாது என்பதை எடுத்துக்கூறி வந்து உனக்கு உபசரிப்பு. அடே அப்பா, அருமனூர் மக்கள் நாடக நடிகர்களுக்காகவே பார்த்து சமைச்சது மாதிரி அறுசுவையோட சாப்பாடு, சைவ சாப்பாடு ரொம்ப பிரமாதம் பண்ண. அவங்களுக்கு மட்டும் இல்ல, பழுமாறின விதம் அருமையான விதம். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எண்ணகத்தை கொண்டகமாக விளக்கக்கூடிய நன்னகரமாகிய மதுரை மாவட்டம் அருமனூர் ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில் பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ரொம்ப சீரோடு சிறப்போடும் அருமையான முறையிலே இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்திருக்கூடிய அவர்கள் மட்டுமல்லாமல் நமது கிராமத்தில் உள்ள எல்லோரும், அதே சொல்லக்கூடிய அருமனூர் முத்துகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் சார்பாக ரொம்ப சீரோடு சிறப்போடும் அருமையான முறையில் இந்த ஸ்ரீ வள்ளியூர் நாடகத்தை வச்சிருக்காங்க. நமது கிராமத்தில் உள்ளவங்க சுத்து வழக்கில் நாடகம் இந்த நாடக கலா ரசிகர்கள் எல்லோரும் இல்லாத செல்வம் பெற்று புகழ், கல்வி, ஆற்றல், நன்மக்கள், பொண்ணு, ஆயுள், நுகர்ச்சி, நோய் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான செல்வம் பெற்று இன்புட்டுவார எல்லா உள்ள மந்தையமனை வேண்டி நாடகத்திற்கும் நன்றி வணக்கம். இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்க திருப்பெயர்கள் சென்ற இடமுறை வெற்றிபுரம் சுகுட்டிபுரம், தனக்கு நிகழ் தானே என்று வெற்றி கொண்டு நாட்டிபுரம், நடிவிசை வேந்தன், புதுக்கோட்டையைச் சேர்ந்த CR சீனிவாசன் அவர்கள் வேளாண் விருத்தாடியை காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு என்று எதிர்கோடு பேசக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய படித்த பட்டதாரியான திருச்சியைச் சேர்ந்த எஸ் சாமிஸ்ரீ அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிப்பார்கள். சொற்போர் அரசு கள்ளகம் ஒன்றை கைத்து என்று கற்றுக்கொண்டு தமிழகம் என்று வெற்றி முரசு பெற்றிருக்கூடிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தை துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அறநாயகிக்கு அருகாமையில் மேலப்பட்டுவை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் நாடும் கலைப்பிரியராக நடிப்பார்கள். ஆர்மோனிய கலையரசு அண்ணனை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது களங்கண்ட வேங்க. இன்னைக்கு பார்த்தா துவரம் குறிச்சு போக வேண்டியது. இன்னைக்கு நம்ம மேடையில வாசிக்கணும்னு கொடுத்து வச்சிருக்கு, அதனால இங்க வந்துருக்கு. அதான் உண்மை. அது மட்டும் இல்ல, காளியம்மா எங்கேயும் போவார், இங்கே வாடான்றுச்சு அருமனுக்கு தோல்ச்சி கிட போறேன், இங்க வாடா அப்படின்னு
அது போக வேண்டிய கோவில் அங்கே நாடகம் நின்றுச்சு. அதுபோல் மாப்பிள்ளை அவர் எஸ்வி அவர் மாப்பிள்ளை அவர் சொன்னாப்புல இது மாதிரி மாமா இது மாதிரி ஒட்டி வச்சு நான் நாடகம் கொடுத்துருக்கேன். அப்படியா, சிறப்பாக செய்வோம், நான் இங்கே தான் வரணும்னு ஒரு பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நாங்கள்லாம் இன்னைக்கு நான் ஏதோ உங்களை நம்பி வந்துட்டேன், ஒரு ஆதரவு கொடுக்கும்படி இந்த அது மட்டும் இல்ல, நாங்கள்லாம் இந்த மேடைக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணமே நம்ம மிருதங்க வித்துவான் அருமை அண்ணன் பாசது அன்புக்குரிய சகோதரர் அஞ்சூர் நாடு ஏனாதியைச் சேர்ந்த செல்வராஜன் விருப்பத்திற்கிணங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். உங்களுடைய அன்பும் ஆதரவு தேவை என்று எடுத்துக்கொண்டு